Hello everyone, welcome to the first lecture of GATE 1 month crash course. Okay, so GATE 2024 exam வந்து almost 40 daysல இருக்க போகுது and GATE 2020 like GATE exams clear பண்ணுறதுன்னு அவ்வளோ difficulty கிடையாது. Compared to CSIR, GATE exams are really simple. Just that உங்களுக்கு எப்படி approach பண்ணணும்னு தெரியணும். Okay, so நம்ம வந்து first lecture coordination chemistryல இருந்து வந்து start பண்ணலாம். Okay. யா ஸோ இந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கொஷினுமே நம்ம வந்து தியர்ட்டிக்கலி ஆர் நம்ம புக்கில் படித்த மாதிரி நம்ம காலேஜில் சொல்லி கொடுத்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது, லைக் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ டைம் அதுவும் வந்து அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இட் வில் பி ஸோ டைம் கன்சியூமிங். ஸோ பேசிக்காக என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆர் கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ண போகிறோம் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் அண்ட் தென் ஃபைனலி டைம் இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு சம்மரைஸ் மாதிரி பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கெட் டு த 2023 லேட்டஸ்ட் கொஷின் பேப்பர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா formation of metal ethylene diamine complex from metal water complex and three equivalents. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேசிக்கலி MH2O6 2 ப்ளஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 equivalents of ethylene diamine ஆட் பண்ணுறாங்க. 3 equivalents of ethylene diamine ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்றாங்கன்னா ஃபார்ம் MEN 3 2 ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து உங்கள் கொஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் வில் பி லீஸ்ட் ஃபேவர்ட். ஸோ என்னவா இருந்தால் என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இந்த ஃபார்மேஷன் வந்து லீஸ்ட் ஃபேவர்டாக இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷினை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் எத்திலின் டையமின் வந்து என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் லீஸ்ட் ஃபேவர்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்துலையும் என்ன இது இருக்குது, ஸோ மெட்டல் வந்து இங்கே வந்து +2 ஸ்டேட்டில் தான் இருக்குது அண்ட் இங்கே என்ன இருக்குது, மெட்டல் வந்து +2 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எத்திலின் டையமின். ஸோ எத்திலின் டையமின்னா என்ன, எத்திலின் டையமின் இஸ் அ bidentate ligand. Ethylene diamine is a bidentate ligand. Okay, ethylene diamine is a bidentate ligand. So ethylene diamine வந்து பார்த்தீங்கன்னா it's a strong field ligand and compared to your water is in a weak field ligand or it's a neutral ligand basically. Okay, water is a neutral ligand. Water is a neutral ligand. It's not in weak field, it's in a neutral ligand. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா இங்கே எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம பேசிக்கலாக இங்கே இருக்க எல்லா ஆப்ஷனுமே என்ன பண்ண போகிறோம்னா 2 ப்ளஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கொபால்ட் 2 ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். லைக்லி நிக்கல் 2 ப்ளஸ், காப்பர் 2 ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த கொஷனில் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் பேசிக்காக இதோட டி எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ கொபால்ட் 2 ப்ளஸ்னால் என்ன, 4s2d7. ஸோ d7 சிஸ்டம். ஸோ d7 சிஸ்டம் வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ d7 இட்ஸ் அ நியூட்ரல் ligand. ஓகே, திஸ் இஸ் அ d7 நியூட்ரல் ligand. ஸோ எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் 1 2 3 4 5 6 7 ஃபுல்லாக இருக்கும். Ni2 plus வந்து d8 system. So d8 system it will be 1 2 3 4 5 3 4 5 6 7 8. Cu2 plus is nothing but a Cu2 plus is a d9 system. So yeah, Cu2 plus is a d9 system. This will be like this 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 and Fe2 plus is a d6 system. 2 3 4 5 1 2 3 4
5, 6. ஓகே. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லீஸ்ட் ஃபேவர்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, M, H2O, 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 இந்த மாதிரி 6 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த மாதிரி கோஆர்டினேட் ஆயிருக்கும். ஓகே. இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எத்திலின் டயமின் போடும்போது, அதாவது 3 எத்திலின் டயமின் போடும்போது என்ன ஆகும்னா, எல்லா வாட்டருமே வந்து என்ன ஆகும், சாரி, இங்க வந்து எத்திலின் டயமின் வந்து இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எத்திலின் டயமின்ல இருக்க நைட்ரஜன் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ எத்திலின் டயமின் இஸ் அ bidentate ligand. So this will be form bonds like this. Okay. Plus 6 6 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ட்ரோபினா என்ன, எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருப்பாங்க. ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் 6 வாட்டர் மாலிக்யூல், ஸோ 7 இருக்குது. ரியாக்டன்ட் எத்தனை இருக்குது, 3 + 1 4 இருக்குது. ஸோ என்ன இருக்குது, என்ட்ரோபி பாசிட்டிவ்ல இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது வந்து மோஸ்ட் ஃபேவர்ட். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரியாக்ஷனில் எப்போ இது வந்து லீஸ்ட் ஃபேவர்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்த மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருந்தா திஸ் வில் பி லீஸ்ட் ஃபேவர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்னா, ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஓகே. ஸோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், இன்னொன்று வந்து வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆர் டைனமிக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஓகே. ஸோ 2 தான் வந்து பாசிபிள். ஸோ வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இஜி அன்சிமெட்ரியாக இருக்கும்போது. இஜி அன்சிமெட்ரியாக இருக்கும்போது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இஜி அண்ட் சிமெட்ரியாக இருக்கும்போது. ஓகே. அண்ட் தென் டைனமிக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து T2G அன்சிமெட்ரியாக இருக்கும்போது. ஸோ இது ரெண்டும் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இஜி அன்சிமெட்ரியாக இருந்தால் என்ன ஆகும், ஏன் இது வந்து ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன்னா. ஸோ இஜி அன்சிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ நம்ம D6ல வந்து டி ஆர்பிட்டல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஸோ இது வந்து T2G லெவல்ஸ், இது வந்து இஜி லெவல்ஸ். இப்போ இஜியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது, அன்சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இஜியில் என்ன இருக்குது, சிமெட்ரிக்கலாக ஃபில்டாக இருக்கா, அப்ஸ்பின் அப்ஸ்பின். இங்கேயும் இஜி சிமெட்ரிக்கலி ஃபில்டாக இருக்குது, இங்கேயும் வந்து இஜி என்ன இருக்குது, சிமெட்ரிக்கலி ஃபில்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் லெவலில் இருக்கும். இது ரெண்டுமே என்ன இருக்கும், ஈக்குவல் லெவலில் இருக்கும். பட் இஜி அன்சிமெட்ரியாக இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களோட dx² - y² ஆர்பிட்டல் வந்து கொஞ்சம் above தி பிளேனில் இருக்கும். ஸோ இஜி அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாண்ட் எலாங்கேஷன் நடக்கும். சாரி, பாண்ட் எலாங்கேஷன் டுவர்ட்ஸ் இசட் டைரக்ஷன் இருக்கும். பாண்ட் எலாங்கேஷன் டுவர்ட்ஸ் dz² இருக்கும். ஸோ பேசிக்லி 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸில் இப்படி இருக்கும். திஸ் இஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், let me take a different pen. So this is your dx² - y², and இது வந்து this is your dz². ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இஜி ஆர்பிட்டல் டோட்டலாக அன்சிமெட்ரிக்கலாக ஃபில்லாக இருக்கிறதுனால, ஸோ இந்த பிளேன் x² - y², ஸோ இந்த பிளேனில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தி ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த பிளேன்ஸில் எலக்ட்ரான் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகும், இசட் ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் கூட வந்து ரிப்பல்ஷன் வந்து மோர் இருக்கும். எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ திஸ் காஸ் Z out. Z out வந்து this got Z out. ஸோ அப்போ என்ன ஆகும், dz² ஆர்பிட்டல் வந்து என்ன ஆகும்னா elongate ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் பாண்ட்ஸாக இருக்காமல், மெட்டல் ப்ளஸ் எத்திலின் டயமின் கூட வந்து நைட்ரஜனில் வந்து ஈக்குவல் பாண்ட்ஸாக இல்லாமல் ஒன்று மட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே. இட் வில் பி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறது என்ன ஆகும்னா லீஸ்ட் ஃபேவர்டாக இருக்கும். ஏன்னா என்ன, இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் லைக் பாண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இல்லைன்னா பாண்ட் ஃபார்மேஷனே வந்து ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே. பட்
நெக்ஸ்ட் கேஸஸ்லலாம் பாருங்க, அதர் கேஸஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஜி ஆர்பிட்டல்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்வோம்னா, ஸோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருக்கிறத ஸ்ட்ராங் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் எப்போ இருக்கும்? இஜி அன்சிமெட்ரியா இருக்கும்போது இருக்கும். என்ன ஆகும்? பாண்ட் எலாங்கேஷன் நடக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ வீக் ஆர் டைனமிக் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன்னா என்ன? T2G வந்து அன்சிமெட்ரியா இருக்கும். ஸோ இப்போ T2G அன்சிமெட்ரியா என்ன இருந்தா என்ன ஆகும்னா வந்து, நான் சொன்ன மாரி தான். எல்லா எலக்ட்ரான்ஸ், எல்லா பாண்ட்ஸுமே வந்து ஈக்குவல்ல இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம லெட்ஸ் சே நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு அ இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இட் வில் பி டிஃபிகல்ட். ஏன்னா இதுல வந்து என்ன இருக்கும்? நம்மளுக்கு வந்து லெட்ஸ் சே இங்க வந்து அயன் பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு வாட்டர் மாலிகுல ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வீக் ஆர் டைனமிக் ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் இருக்கிறதுனால, இந்த பாண்ட்ஸ் ரிமூவ் பண்றது வந்து குவைட் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்ன இருக்கும்னா, ஆர்பிட்டல்ஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். dxy, dyz இது எல்லாமே என்னவா இருக்கும்னா, ஆர்பிட்டல்ஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேட் 2023ல கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் அவே டைரக்ட் கொஸ்டின் தான். பேக்கர் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்ல வந்து என்ன கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேக்கர் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH2 டபுள் பாண்ட் CH2, ஓகே, ப்ளஸ் ஆக்சிடேஷன். ஸோ அல்கீன் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கீன். ஸோ அல்கீனை வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஆல்டிஹைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். CH3CHOன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து பேசிக்காக 2 கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து மேஜர் கேட்டலிஸ்ட், தட் இஸ் PDCl4. இதுதான் வந்து நம்மளோட கேட்டலிஸ்ட். அண்ட் தென் நம்மளோட கோ கேட்டலிஸ்ட் என்ன? இங்க வந்து கோ கேட்டலிஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, காப்பர் வந்து கோ கேட்டலிஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ காப்பர் வந்து CuCl2ல இருக்கும். ஓகே. இங்க வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+ல இருக்கும். இங்க காப்பர் என்ன இதுல இருக்கும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காப்பர் வந்து Cu CuCl2 இருக்குல்ல. ஸோ அதாவது காப்பர் வந்து ஜீரோ ஸ்டேட்ல இருந்து காப்பர் 2+ஆ கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் வில் கிவ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா, this 2 electrons will combine with your platinum. Okay, this 2 electrons will combine with your platinum 2 plus. So platinum 2 plus கூட combine ஆகி this will be converted to PD0. So பேசிக்காக catalyst reactions எல்லாம் எப்படி நடக்கும்னா, um, it will be like அந்த கம்ப்ளீட் அந்த மாலிக்யூல் வந்து கேட்டலிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாது. கேட்டலிஸ்ட் வில் பி இன் அ ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து இப்போ பிளாட்டினம் வந்து என்ன ஸ்டேட்ல இருந்து, சாரி, பெல்லாடியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகே. லைக்லி காப்பர் வந்து என்ன ஆகும்? 0 to +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வேக்கர் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கீன்ல வந்து என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்? Palladium 2 and copper 2. So option A is the correct answer. This is a straightforward question. நீங்க வந்து என்னென்ன ப்ராசஸ், என்ன கேட்டலிஸ்ட்ன்றதை வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். லைக்லி யூ ஹேவ் டு ரிமெம்பர் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கூட நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே. யா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேட் 2023ல ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் டூ ட்ரான்ஸ் காம்ப்ளெக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ் எஃபெக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட்னா என்ன? ஸோ சிம்பிளாக ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ் எஃபெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா டோனர்ஸ். ஓகே. ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா டோனர் கெப்பாசிட்டி. இப்போ வந்து சிக்மா டோனர் கெப்பாசிட்டி, சிக்மா எந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து சிக்மா டொனேட் பண்ணுதோ அதுலலாம் வந்து என்ன இருக்கும்? ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ as trans effect increases, sigma donating capacity also increases or vice versa. Sigma donating capacity increase ஆனால் trans effect increase ஆகும். இப்போ என்னென்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு? லிகாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேசிக்கலி உங்களுக்கு வந்து என்ன லிகாண்ட் வந்து trans effect லீஸ்டாக காட்டும்னு கேட்டிருக்காங்க. எந்த லிகாண்ட் வந்து உங்களுக்கு வந்து trans effect லீஸ்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பிளாட்டினம்
கூட வந்து Cl, 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 L அப்படின்னு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப், ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிளாட்டினம் Cl H2O Cl L. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சிஸ்ல ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸோ திஸ் வில் பி, this can be your Cl வந்து டிரான்ஸ்ல இருக்கும். ஓகே, டிரான்ஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ல இருக்க இந்த Cl வந்து ரிமூவ் ஆகும். ஸோ Cl டிரான்ஸ்ல இருந்தால் இட்ஸ் மச் ஃபேவர். ஸோ திஸ் Cl வில் பி ரிமூவ். ஸோ நான் கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பேசிக்காக லிகான்ஸ் நேச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லிகான் நேச்சர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? லிகான்ஸ் வந்து ஓகே, இப்போ வந்து H2O அண்ட் NH3 இது ரெண்டுத்துல வந்து எது மோர் சிக்மா டொனேட்டிங்? NH3 வந்து more sigma donating. So NH3 is more sigma donating than water சொல்லலாமா? Sigma donating. So sigma donating opposite என்ன சொல்லலாம்? Pi acceptor சொல்லலாம். So either way உங்களுக்கு வந்து pi accepting capacities வந்து தெரியும்னா you can go with pi acceptors. ஓகே, or இல்லை உங்களுக்கு sigma அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ எய்தர் வே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கலாம். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? DMSO அண்ட் C2SO எத்திலன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளோட சீரீஸில் வந்து லிகான் சீரீஸில் கிடையாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ DMSO ஸ்ட்ரக்சர் என்ன? DMSOன்னா என்ன? டைமெத்தில் சல்ஃபாக்சைடா. ஸோ அது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? டைமெத்தில் ME சல்ஃபாக்சைடு SO. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? ஆக்சிஜன் இஸ் அ with sigma donor and it can accept electrons also. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா DMSO and ethylene. This is from research paper. இது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ DMSO and ethylene வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ DMSO அண்ட் ethylene வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து லிகாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ திஸ் வில் பி இன் தி சேம் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் எழுதலாம். ஸோ பை அக்செப்டிங் ஆர்டர்ஸ் எழுதலாம். பை அக்செப்டிங் ஆர் சிக்மா டொனேட்டிங் ஆர்டர் எழுதலாம். ஸோ பார்த்தீங்கன்னா H2O வந்து வில் பி மோர் பை அக்செப்டர் தென் NH3 and then comes here DMSO or C2H4. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து சிக்மா டோனர்ஸ் இருந்தால் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பை அக்செப்டர்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? ட்ரான்ஸ் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ ஆன்சர் என்ன? என்ன கேட்டிருக்காங்க? ட்ரான்ஸ் எஃபெக்ட் இஸ் லீஸ்ட் ஃபேவர்டுன்னு. ஸோ எதில் வந்து லீஸ்டாக இருக்கும்? என்ன லிகாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ட்ரான்ஸ் எஃபெக்ட் லீஸ்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ் எஃபெக்ட் directly proportional to sigma donors, inversely proportional to pi acceptors. ஸோ இந்த கொஷனில் உங்களுக்கு வந்து DMSO ஆர் எத்திலன் பற்றி தெரியலனாலும் உங்களுக்கு வந்து H2O அண்ட் அமோனியா இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் தெரிஞ்சிருந்தாலே யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ் திங்ஸ். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டு வைப்பாங்களே தவிர்த்து யூ கேன் சிம்ப்ளி ஒமெட் ஆல்சோ. பட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துல எது வந்து பெஸ்ட் சிக்மா டோனர்ஸ் ஆர் பை அக்செப்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹவு தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரான்ஸ் எஃபெக்ட்ன்றது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கேட் 2023ல த மேக்னிடியூட் ஆஃப் CFSC இன் மெட்டல் ஹெக்ஸா வாட்டர் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எம்என்னா இருக்கலாம், இல்லை FE கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து MN 2+ கொடுத்துருக்காங்க, MN 3+ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி FE 2+, FE 3+. ஸோ பேசிக்லி வந்து நம்மளுக்கு வந்து 4 மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மெட்டல்ஸ் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதோட CFSCயோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து MN 2+. ஸோ MN 2+னா என்ன? இட்ஸ் அ D5 சிஸ்டமா.
Mn2 plus is a D5 system. So water is a neutral ligand. So நம்ம வந்து டைரக்டா ஃபில் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ இதோட சிஎஃப்எஸ்சி என்ன? சிஎஃப்எஸ்சி 45 சிஸ்டம் இஸ் 0. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ T2G லெவல்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் வில் பி -0.4 del ஓன்னு சொல்லுவோமா? அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபார் இஜி லெவல் திஸ் வில் பி 0.6. ஸோ கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை இருக்கு? 3 இன்டூ -0.4 plus 2 into 0.6 del O. Okay. So calculate பண்ணிங்கன்னா என்ன? This will be minus 1.2. This will be plus 1.2. So this will be equal to 0 del O. So CFSC வந்து 0. Okay. So இப்போ வந்து Mn3 plus இருந்தா, so Mn3 plus இருந்தா D4 சிஸ்டமாக இருக்கும். So in that case என்ன ஆகும்? CFSC will not be equal to 0. CFSC என்னவா இருக்காது? will not be equal to 0வா இருக்காதா? ஏன்னா இங்கே என்ன ஆகும்? நம்ம வந்து -1.2 plus 0.6 தான் வரும். அப்போ CFSC வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? will be equal to -0.6 வந்து இருக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது எது ஜாஸ்தி? ஸோ இது ரெண்டுத்துல பார்க்கும்போது நம்மளோட Mn 3 plus வந்து ஹையர் மேக்னிடியூட்ஸ் கட்டுதா? ஸோ Mn3 ப்ளஸில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சிஎஃப்எஸ்சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ Mn3 ப்ளஸ் எதுலெல்லாம் மோராக இருக்குது? ஓகே, ஆப்ஷன் சியில் வந்து Mn3 ப்ளஸ் இஸ் ஹையர் தென் Mn2 ப்ளஸ். ஸோ Mn3 ப்ளஸ் இஸ் கிரேட்டர் தென் Mn2 ப்ளஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கணும் ஆப்ஷன் ஏல இருக்குது அண்ட் தென் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? Fe2 plus and Fe3 plus. So Fe2 plus என்னது? Fe2 plus is nothing but your D6 system. D6 na it will be 1 2 3 4 5. 1 2 3 4 5 6. So இங்கே again என்ன இருக்கு? இங்கே வந்து CFSE is not equal to 0. இங்கே CFSE is not equal to 0. CFSE value என்னவா இருக்கும்னா some -0.4ல இருக்கும். Okay. And then வந்து Fe3 plus. Fe3 plus na என்னது? Fe3 plus will be again D5 system. So நம்மளுக்கு என்ன தெரியும்? D5 systemக்கு CFSE value வந்து it's equal to 0 தெரியுமா? CFSE is equal to 0. So இதில் என்ன இருக்கும்? Fe2 plus is greater than Fe3 plus. So எங்க இருக்கு? Fe2 plus is greater than Fe3 plus. So option C is the correct answer. So very simple question. உங்களுக்கு வந்து approach பண்ணதான் தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து CFSE லாம் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Anyone can do this. Okay. Okay. Next question. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட் 2023 this is from F block elementsலேருந்து கேட்டிருக்காங்க. This is from F block elements. ஓகே. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம வந்து வெறும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்க்காம எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து தான் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசர்ஷன். The total angular moment for light atoms low atomic number is obtained by Russell-Sanders coupling. ஸோ Russell-Sanders coupling என்னன்னா LS coupling வந்து சொல்லுவோம். LS coupling தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா Russell-Sanders coupling சொல்லுவோம். Whereas JJ coupling is used for heavy atoms, அதாவது high atomic numbers. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா the spin orbit interactions are weak in light atoms and strong in heavy atoms. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டவே உங்கள் F block elementsலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஹை அட்டாமிக் நம்பர்ஸ்னால் என்ன? பேசிக்லி ஹெவி ஆட்டம்ஸ் ஆர் ஹை அட்டாமிக் நம்பர்னும் போது இட் இஸ் actinides. ஓகே. அட்டாமிக் நம்பர்னும் போது இட்ஸ் அபவுட் actinides. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு க்ளூ இல்லைனாலும் இதில் லைக் இந்த கொஷின் வந்து உங்களால் actinides ஆர் F block elementsன்னு F block elements நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இந்த JJ coupling இந்த ஒரு வேர்டு தான் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கிரைப் பண்ணோம்னா திஸ் இஸ் கம்பேரிங் யுவர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வித் யுவர் F block elementsன்னு சொல்லலாம். ஸோ லோ அட்டாமிக் நம்பர்னும் போது பேசிக்லி F block எலிமெண்ட்ஸை விட லோ அட்டாமிக் நம்பர் எதுக்கு இருக்கும்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்குமா? ஸோ டி பிளாக் அண்ட் F block வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து
ஆர்பிட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நம்ம சிஎஃப்எஸ்சில மோஸ்ட்டாக என்ன பார்க்குறோம்னா ஆர்பிட்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லலாம் வந்து எல்எஸ் கப்ளிங் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஓகே. பட் வெரஸ் நம்ம வந்து நம்மளோட ஆக்டினைன்ஸில் ஜேஜே கப்ளிங் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ ஜேஜே கப்ளிங்னா என்ன, எல்எஸ் கப்ளிங்னா என்னன்றது செப்பரேட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இஃப் டைம் பெர்மிட்ஸ் இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஓகே. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எஃப் பிளாக்ல வந்து ஜேஜே கப்ளிங் இஸ் மோர் ப்ரிஃபர்ட் தென் எல்எஸ் கப்ளிங். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்க மாதிரி தான் the spin orbit interactions are weak in light atoms. So spin and orbit interactions வந்து வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆகாது, இதில் வந்து லோ அட்டம்ஸ் அதாவது டி பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்து ஜேஜே கப்ளிங் காட்டாது. வெரஸ் ஆக்டினைட்ஸ் ஆர் லாந்தனைட்ஸில் வந்து இட் வில் பி ப்ரிடாமினன்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒரு எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்து ஹெவி அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கிறதுனால, அதாவது பேசிக்லி ஆக்டினைட்ஸ். ஸோ ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம்லாம் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு பார்ப்போம்னா நம்மளோட மேக்னெட்டிக் பிஹேவியர்ஸ்க்காக பார்ப்போம். ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆர் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் இதுக்காக பார்ப்போம். ஸோ பேசிக்லி லாந்தனைட்ஸ்லாம் வந்து லாந்தனைட்ஸ் வில் பி இன் தி ரேஞ்ச் ஆஃப் சம் 2000 ஆர் லெஸ் தென் 2000 சென்டிமீட்டர் இன்வர்ஸில் இருக்கும். வேறஸ் ஆக்டினைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர். ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி இன் தி எனர்ஜி ஆர்டர் ஆஃப் 2000 to 4000ல இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டி பிளாக்ல வந்து எல்எஸ் கப்ளிங் இருக்கும். வேறஸ் எஃப் பிளாக்ல வந்து என்ன இருக்கும்னா ஜேஜே கப்ளிங் இஸ் ப்ரிஃபர்ட் தென் எல்எஸ் கப்ளிங். ஸோ எல்எஸ் கப்ளிங் இஸ் வீக். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் தென் ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ எஸ் அண்ட் ஆர் ஆர் ட்ரூ and R is the correct reason for S. So option A is the correct answer. So இதுக்கு வந்து இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். Okay. Next question. So this is from GATE 2023. Again வந்து உங்க F block elements ல இருந்து கேட்டிருக்காங்க. So F block elements கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன question கேட்டிருக்காங்கன்னா calculate magnetic moment. Okay. ஸோ நம்ம வந்து இதோட எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் எதுலலாம் வந்து நம்மளுக்கு எல்எஸ் கப்ளிங் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியம் அண்ட் சமேரியமில் வந்து எல்எஸ் கப்ளிங் பாசிபிள். எல்எஸ் கப்ளிங் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், உங்களால் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் நம்பரை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அது பேஸ்டாக இருக்க கொஷின் தான் இது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கேல்குலேட் தி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் சீரியம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க NO3 F காம்ப்ளெக்ஸ் 5 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ சீரியம் வந்து எக்ஸ், NO3 என்னவாகும், NO3 வந்து மைனஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் வில் பி -1 சாரி இன்டூ 5 குரூப்ஸ் இருக்கா, 5 குரூப்ஸ் இருக்கு equal to -2. So x minus 5 equal to -2. So x equal to -2 plus 5. So x will be equal to +3. So இங்க வந்து சீரியம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகுது, சீரியம் வந்து CE3 ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ சீரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி 5s2 அண்ட் 4f2ல இருக்கும். லைக் திஸ் இஸ் ஃபார் சீரியம். ஸோ சீரியம் லைக் சீரியம் 0ல இருக்கும்போது, ஸோ சீரியம் 3 ப்ளஸ்னா என்ன ஆகும், திஸ் வில் பி 4f1. ஓகே. ஸோ திஸ் வில் பி சீரியம் 4f1. ஸோ எஃப் ஆர்பிட்டல்ஸில் எத்தனை இது இருக்கும், 7 பாக்ஸஸ் இருக்குமா, 1 2 3 4 5 6 3 2 1 0 -1 -2 -3. ஸோ திஸ் இஸ் யுவர் எஃப் ஆர்பிட்டல். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா இது மாதிரி 1 எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபார் சீரியம் 3+. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா என்ன, மியூ எஃபெக்டிவ் is equal to Gj, that is Landis factor, into square root of J into J plus 1. Okay. இப்போ Gj எப்படி calculate பண்ணலாம், Landis factorக்கு formula என்ன, is equal to 1 plus S into S plus 1
minus L into L plus 1 plus J into J plus 1 divided by 2J J plus 1. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மியூ எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ வேற என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்ல. ஸோ கொஸ்டின்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்பின் ஒன்லியோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் இன்டூ என் பிளஸ் டூ. ஓகே. ஸோ இதில் வந்து என் என்னது, என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ பேசிக்லி உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ண சொன்னால் ரெண்டு ஃபார்முலா தான் தேவைப்படும். இது மியூ எஃபெக்டிவ் ஃபார்முலா ஆர் மியூ ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து மியூ எஃபெக்டிவ் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜே வந்து அதாவது லேண்டைஸ் ஃபேக்டர் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவை, எஸ், எல் அண்ட் ஜே தேவை. ஸோ எஸ் என்னது ஸ்பின். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ எஸ் வில் பி 1/2. எல் என்னது, ஸோ இங்கே எல் வேல்யூ என்ன 3. ஓகே, எல் வேல்யூ வந்து 3. அண்ட் தென் ஜே வேல்யூ என்ன, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஜே வந்து ஜே கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் எஸ் எல் மைனஸ் எஸ்ஆர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆர் எல் ப்ளஸ் எஸ்ஆர் இருக்கும். ஸோ எப்போ எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டாக இருந்தால், லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டாக இருந்தால் நம்ம வந்து J equal to L minus S formula யூஸ் பண்ணுவோம். L plus S எப்போ யூஸ் பண்ணுவோம், more than half filled இருந்தால் யூஸ் பண்ணுவோம். more than half filled இருந்தால் J equal to, okay, more than half filled இருந்தால் L plus S formula யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, less than half filled தான். ஸோ L minus S. ஸோ J வேல்யூ என்ன, 3 minus 1/2. So J will be equal to 3 2s are 6, 6 minus 1 5. So 5/2. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன ஆகும்னா ஜிஜே ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எஸ் வேல்யூ என்ன 1/2. ஓகே, 1/2 ப்ளஸ் 1 என்ன ஆகும்னா லைக் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ 1/2 ப்ளஸ் 1. ஓகே, இட்ஸ் நாட் arranging. Maybe I'll take a different slide. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜே ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஸ் வேல்யூ வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2, எல் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 5/2. ஸோ வேல்யூஸ் போடலாம். எஸ் என்னது 1/2, ஸோ 1/2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் இது வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கேன், பட் யூ ஹாவ் டு கால்குலேட் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 மைனஸ் ஜே வந்து என்னது 5/2. ஸோ 5/2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 1. ஓகே, டிவைடட் பை 2. ஜே வேல்யூ என்ன, அகெயின் 5/2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணோம்னா திஸ் வில் பி 1 ப்ளஸ் அப்படி இருக்கும். ஸோ 1/2 திஸ் வில் பி யுவர் 3/2 மைனஸ் 3 இன்ட்டு 4 சாரி இங்கே வந்து ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் 5/2 7/2 divided by 2 into 5/2 and then 7/2. ஸோ கேல்குலேஷனில் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நெகட்டிவ் சைனை மிஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ராங் ஆகிடும் ஆன்சர். ஓகே, ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி 3/4 minus 12 plus 35/4 divided by 70/4 இருக்கும். ஸோ 4 வந்து இப்போ காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 3 minus 12 into 4, ஓகே, plus 35 divided by 4 divided by 70/4. ஸோ 4 will be cancelled. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 3 minus 48 plus 35 இருக்கும். ஓகே, 48ல 3 போச்சுன்னா திட்ஸ் 45. 45 minus 45 plus 35னா என்ன, திஸ் வில் பி யுவர், ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 1 ஒரு வேல்யூ இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் வில் பி லைக் திஸ். ஸோ திஸ் வில் பி 1 ப்ளஸ் minus 10/70ல வந்து இருக்கும். ஸோ இதை என்ன அகெயின் வேறு எப்படி எழுதலாம், திஸ் வில் பி ரிட்டன் as 1 minus 1/7 எழுதலாமா?
ஸோ this is nothing but 6/7. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 0.8571 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜிஜே வேல்யூஸ் வந்து 0.8571 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதை என்ன பண்ணணும்? இதை வந்து மியூ எஃபெக்டிவ் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ மியூ எஃபெக்டிவ்ல என்ன ஒரு ஃபார்முலா? ஜிஜே ஈக்குவல் டு லாண்டிஸ் ஃபேக்டர் இன்டூ root of j into j plus 1. Okay, that is 0.8571 into square root of 5 by 2 into 5 by 2 plus 1. So this is again nothing but 0.8571 root of, so again 5 by 2 into 7 by 2 goodness, 8 by 2 into 7 by 2. So என்ன ஆகும்னா இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா this will be root of 35/4ன்னு இருக்கும். ஸோ this can be rewritten as 0.8571 root of 35/2ன்னு எழுதலாமா? ஸோ இங்கே வந்து பாருங்க, root 35 is close to root 35 is approximately equal to root 36ன்னு சொல்லலாமா? ஸோ தட் மீன் 6ஓட வேல்யூக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6ஐ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, root 35 வேல்யூ. ஸோ கேட் எக்ஸாம்ஸில் வந்து கேல்குலேட்டர்ஸ் அலௌடாக இருக்கிறதுனால யூ ஹாவ் டு யூஸ் கேல்குலேட்டர். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ வேல்யூ என்ன வரும்னா 8571 இருக்கா இன்டூ, ஸோ root 35ஓட வேல்யூ வந்து வில் பி 5.916ன்னு வரும். ஓகே, டிவைடட் பை 2. ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்லி 2.536 இருக்கும். ஸோ கொஷனில் வந்து 2 டெசிமல்ஸில் வந்து இது பண்ண சொல்லியிருப்பாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2.54 போர் மேக்னட்டான். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷனில் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஹெவியாக சேஞ்ச் ஆகும். ஸோ நெகட்டிவ் சைனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நெகட்டிவ் சைனை தான் வந்து மோஸ்ட்டாக மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கீப் அன் ஐ ஆன் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ NAT கொஷின். ஸோ இதே கொஷின் வந்து லாஸ்ட் இயரும், அதாவது 2022லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2022ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே உங்களுக்கு டேரெக்டாக சீரியம் 3+ன்னு கொடுத்துட்டாங்க. பட் 2023ல எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சபடி ரெண்டுமே வந்து ஒரே கொஷின் தான். ஸோ இதோட மியூ எஃபெக்டிவ் வேல்யூவும் என்ன தான் வரும்? ஸோ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் வந்து 2.54 போர் மேக்னட்டான் தான் இருக்கும். ஸோ சி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சேம் கொஷினே வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனால் லைக் கொஷினை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. கான்செப்ட்ஸ் வந்து வெரி சிமிலர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகெயின் கேட் 2023ல வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the compound having XeF41 configuration is, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் XeF41 கான்ஃபிகரேஷன் எதுக்கு இருக்கும்? சீரியம்க்கு இருக்கும்னு பார்த்தோமா? XeF41 கான்ஃபிகரேஷன் வந்து சீரியம்க்கு இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இது வந்து சீரியம்னு எழுதலாம். ஆர் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி எழுதலாம்? ஓகே, இப்போ ஜெனானோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஜெனானோட அட்டாமிக் நம்பர் வந்து 54. ஓகே, அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து என்னென்ன எவ்ளோக் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? சீரியம், லுட்டீஷியம், ப்ரோமீத்தியம், நியோடியம். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. அதோட ரெஸ்பெக்டிவ் அட்டாமிக் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? the compound having this configuration XeF4F1 configuration அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து this will be equal to 4F1. So this will be equal to 54 plus 1. ஸோ 55 வந்து எதுக்கு இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் வந்து எவ்வளோ வந்து 55 எப்போ இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக் இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். 55 கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 58 இஸ் வெரி க்ளோஸ். ஸோ நீங்கள் அது வந்து சீரியம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி இது பண்ணலாம்னா, கன்ஃபார்ம் பண்ணலாம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? NAக்கு வந்து 3 இருக்குது, ப்ளஸ் சீரியம்க்கு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ NO3க்கு என்ன சொல்லுவோம்? NO3 will have -1, ஓகே, இன்டூ 6 குரூப்ஸ் இருக்குது. அண்ட் சார்ஜ் மேலே என்ன, எந்த இதுவுமே கொடுக்கல ஸ்பியர் மேலே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + x
minus 6 equal to 0. So x equal to x minus 3 இருக்குமா x minus 3 equal to 0. So x equal to 3. x equal to 3 னா என்ன சீரியம் வந்து 3 பிளஸ்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது 58 எலக்ட்ரான்ஸ்ல சீரியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 58. ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் சீரியம். ஸோ அட்டாமிக் நம்பரோட ரிலேஷன் என்ன நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்லலாமா. ஸோ 58 எலக்ட்ரான்ஸில் வந்து 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும். ஸோ சீரியம்ல இருந்து நீங்கள் வந்து 3 3 எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா திஸ் வில் பி கன்வெர்டட் டு சீரியம் 3 ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே வந்து 55 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸி 4f1 அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணணும். அகைன் லுட்டீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா லுட்டீஷியமும் வந்து எந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்னா எக்ஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. அகைன் இங்கேயும் என்ன ஆகும்னா லுட்டீஷியமும் வந்து 3 ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் தென் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும் அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு. ஸோ லுட்டீஷியம் 3 ப்ளஸ் அப்படின்னா என்ன இதுனா லுட்டீஷியமோட கான்ஃபிகரேஷன். ஸோ லுட்டீஷியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4f14. அண்ட் ப்ரொமீத்தியம் என்னது ப்ரொமீத்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4f4. ஸோ இது வந்து ப்ரொமீத்தியமோடது. அண்ட் தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நியோடிமம். ஸோ நியோடிமமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4f3. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா திஸ் வில் பி ரியலி சிம்பிள். ஸோ நியோடிமம் வந்து எல்லா லாந்தனைடு எலிமெண்ட்ஸுமே வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே +3ன்னு போட்டால் என்ன ஆகும் இப்போ இது வந்து என்டி. ஓகே நியோடிமம். ஸோ என்டி 3 ப்ளஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் என்ன ஆகிடும் திஸ் வில் பி 0. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்காதுன்னா 4fல வந்து எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ திஸ் கேனாட் பி தி ஆன்சர். லைக்லி இங்கே வந்து என்ன ஆகும்னா இது வந்து 4f1ல எக்ஸிஸ்ட் ஆகாது. இது எப்படி இருக்கும்னா ப்ரொமீத்தியம் இப்போ வந்து 3 ப்ளஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொமீத்தியம்ல வந்து ஸோ எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் என்ன XE 5s2 4f4 தான் வந்து நம்மளோட ப்ரொமீத்தியமோடது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ப்ரொமீத்தியம் 3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது S2 இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் இதுலேருந்து -1 பண்ணால் 4f3 தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எஃப்லாக் எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வெறும் ஒரு ஃபியூ லெட்ஸே பார்த்தீங்கன்னா சீரியம் கடோலியம் இஃபோர்பியம் தோரியம் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். யா, ஸோ தோரியம் ஆர் தூலியம் ஐம் நாட் ஷுர். ஸோ டிஹெச்சில் வரும் அண்ட் நியூட்டர்பியம். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஃப்லாக் எலிமெண்ட்ஸில் பேசிக்காக இந்த 5 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தாவே மோஸ்ட் ஆஃப் தி எஃப்லாக் எலிமெண்ட்ஸ் கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எஃப்லாக் எலிமெண்ட்ஸில் வந்து இது பேஸ்டாக தான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இது வந்து கேட் 2022ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் கோஆர்டினேஷன் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க the rate constant in the given self exchange transfer reaction at a certain temperature follow. இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது லிகான்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சாரி, லிகான்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ லிகான்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது Fe2+ வந்து Fe3+ கூட ரியாக்ட் ஆகும்போது Fe2+ வந்து என்ன ஆகுதுன்னா Fe3+ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது Fe3+ வந்து பார்த்தீங்கன்னா Fe2+ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு விச் இஸ் மீன் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வந்து ஃபாலோ ஆகுது. This is your outer sphere electron transfer mechanism. Okay, this is your outer sphere electron transfer mechanism. So இதுதான் வந்து outer sphere electron
ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமோட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக உங்கள் மெட்டல் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். எம்எல்6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்எல்6 இங்கே இருக்க மாதிரியே 2+ன்னு எழுதிப்போம். ஸோ நான் இன்னும் கிளியராக எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா, எம்எல்2+ல இருக்குது ப்ளஸ் M3+ ligand. ஸோ எல் வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? திஸ் வில் பி கன்வெர்டட் டு M3+ L6 plus M2 plus L6. ஸோ இங்கே வந்து one will be oxidized, oxidation நடக்கும். The other will be reduced, that is reduction நடக்கும். ஸோ இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. திஸ் எலக்ட்ரான் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் யர் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருக்கணும். 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா, அவுட்டோஸ்பியர் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் நடக்கிறதுக்கு கைண்ட் ஆஃப் ரூல்னு கூட சொல்லலாம், ஆர் நோட்ஸ். ஓகே, ரூல் ஆர் நோட்ஸ்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா, போத் ரியாக்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, ரெண்டுமே வந்து இன்னர்ட் ஸ்பீஷீஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நோட்ஸ். நான் வந்து ஷார்ட் நோட்ஸாக சொல்கிறேன். போத் reacting complex should be inert. So inertனா என்னன்னா, it should not further react. ஓகே, ஸோ இங்கே வந்து இனர்ட்னா என்ன சொல்லுவோம்னா, எப்போ வந்து இன்னர்ட் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து எப்போ இன்னர்ட் சொல்லுவோம்னா, இஜி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது வந்து inert. EG orbitals electrons இருந்தா it will be EG orbitals electron இருந்தா அது வந்து labile. EG orbitals no electron இருந்தா that will be inert. Okay, EG orbitals electrons இருந்தா this is called labile. So அப்ப என்ன ஆகும்னா, this electron can be transferred within the system குள்ள வந்து transfer ஆயிரும். நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா, நம்ம என்ன பார்த்தோம், EG orbitals electron அன்சிமெட்ரிக்லி ஃபில்டாக இருந்தால் இல்லை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன ஆகும், டிஇசட் ஜெட் அவுட் சொன்னோமா, ஜெட் அவுட் எலாங்கேஷன்ஸ் பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகாது, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வில் பி டிஃபிகல்ட். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஜி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இஜி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் என்னெல்லாம் இட் இஸ் கால்ட் இன்னர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அவுட்டோஸ்பியர் மெக்கானிசம்க்கு வந்து ரெண்டு ரியாக்டிங் காம்ப்ளெக்ஸுமே எப்படி தான் இருக்கணும், இன்னர்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இன்னர்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இது ரெண்டு மெட்டலுமே வந்து கேன் கம் ரியலி க்ளோஸ் டு ஈச் அதர். ரெண்டுமே வந்து ரொம்ப கிட்ட வரும். அண்ட் எலக்ட்ரான் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, டனலிங் எஃபெக்ட் மூலயமா வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் occur via tunneling effect மூலமா வந்து எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, tunneling effect. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் will be fast in complex having low spin. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து electron transfer will be fast if both the complex are having low spin. If both the metals are in low spin சொல்லலாமா, metals are in low spin. ஓகே, and then third point என்ன, ஸோ இப்போ வந்து லோ ஸ்பின்னாக இருந்தால் என்ன அர்த்தம், ஸோ லோ ஸ்பின்னாக இருந்தால் ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட்ஸ்லாம் தான் வந்து என்ன ஆகும்னா லோ ஸ்பின் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட்ஸ்லாம் என்னது, பை acceptors are strong field ligands. அப்போ என்ன இருக்கும், electron transfer will be faster in complexes having pi acceptors. ஓகேவா,
ஸோ பை அக்செப்டர்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ரேட் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ ஸ்லோவாக இருக்கும்? இஜி ஆர்பிட்டல்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருந்தால் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ரேட் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் வந்து இன்னோட்டாக இருக்கணும். இஜி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் இருந்தால் என்ன ஆகிடும்? அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லபைலாக மாறிடும். அப்போ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் என்னவாயிடும்? வில் பி ஸ்லோ. Rate of electron transfer will be slower if it is happening on EG orbital. If it is happening on, ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். லைவ் எக்ஸாம்பிளோட ஹேப்பனிங் ஆன் இஜி ஆர்பிட்டல்ஸ். ஸோ இஜி ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அப்போ வந்து ரேட் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் செல்ஃப் ஆட்டோஸ்பியர் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒன்று வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிராஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ரெண்டு வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஷனில் ஸ்டேட்டாகவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் a second, 1 second. ஓகே, இப்போ செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு எல்லாமே 3 எக்ஸாம்பிள்ஸுமே வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிமிலர் கான்செப்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கிராஸ் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லெட்ஸ் சே ஓகே எம்என் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் அ புக். ஓகே, mn cn minus 3 minus. ஸோ இப்போ இங்கே வந்து mn என்ன ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும்? 3+ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் சாரி, இங்கே வந்து mn இல்லை. ஸோ இங்கே வந்து fe. ஏன்னா இது வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்சில். ஸோ fe cn6 4 minus. ஸோ இப்போ இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? fe cn6 3 minus plus mn cn6 3 minus. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து mn வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், fe வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ திஸ் வில் பி கன்வெர்டட் டு fe 3+ வந்து கன்வெர்ட் ஆகும். திஸ் வில் பி மேக்னஸ் வந்து 2+ வந்து கன்வெர்ட் ஆகும். mn 2+ வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வந்து அயன்லேருந்து mnக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதுதான் வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ இன் ஜென்ரலாக எது ஃபாஸ்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தேன் செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ். கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆர் faster than self exchange reactions. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போகலாம். நம்ம கொஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேறு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து அயன் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் லிகேண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பைபெரிடைல் லிகேண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அமோனியா லிகேண்ட் அண்ட் கோபால்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அயன் காம்ப்ளெக்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ அயனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் அண்ட் பைபெரிடைல் லிகேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பைபெரிடைல் லிகேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிகேண்ட் ஸ்ட்ரென்த் படி பார்த்தீங்கன்னா பைபெரிடைல் இஸ் அ strong field ligand and water வந்து என்னது? It's a weak field ligand. அப்போ பைபெரிடைல் என்ன பண்ணும்? பைபெரிடைல் is a pi acceptor and shows more pi acceptor properties. ஸோ அதனால தான் இது என்னது? This is a strong field ligand. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும்? Electron transfer will be faster
in complexes having pi acceptors. ஸோ இதில் வந்து Fe2 ப்ளஸ் பைபிரிடைலில் வந்து திஸ் வில் பி ஃபாஸ்டஸ்ட். ஸோ நம்ம இப்போ வந்து பேசிக்காக Fe2 ப்ளஸ் அண்ட் ரெண்டு மெட்டல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து Fe2 ப்ளஸ், இன்னொன்று வந்து Fe2 ப்ளஸ் வந்து Fe3 ப்ளஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது அண்ட் தென் வைசி வேர்ஸா. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு வந்து இன்னொரு மெட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, கொபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொபால்ட்டும் வந்து என்னது, கொபால்ட் 3 ப்ளஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுது வைசி வேர்ஸா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஸோ Fe வந்து இன் கேஸ் ஆஃப் பை பீரிடைலில் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னா this will undergo low spin configuration. So pairing up possible. So Fe2 plusனா it's D6. D6ல வந்து என்னது, this will be D6னா this will be like this. Okay, 1 2 3 4 5 6. Okay, this is in case of bipyridine. So in case of water எப்படி இருக்கும், H2O ல D6 என்னவா இருக்கும், it will not have low spin complex இருக்காது, ஏன்னா water is a neutral ligand. So 1 2 3 4 5 6 வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓகே, and this is in case of water. Fe3 ப்ளஸில் என்னவா இருக்கும் in case of bipyridine வந்து பார்த்தீங்கன்னா, maybe I should write it in a much better way. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ப்ராப்பராக எழுதுகிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா பைபீரிடைலில் தான் வந்து ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட் காட்டும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து Fe2 ப்ளஸ்லேருந்து Fe3 ப்ளஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது. Fe2 ப்ளஸ் பைபீரிடைல்னா என்னது, இட்ஸ் அ D6 low spin system. D6 low spinனா it will be like this 1 2 3 4 5 1 2 3 4 5 6 இருக்கு. and then Fe2 3 plus bipyridine. Fe3 plus bipyridine என்னது, it's a D5 system, again low spin 1 2 3 1 2 3 4 5. ஓகே, ஸோ இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து நடக்குதுன்னா T2g ஆர்பிட்டலில் இருக்க இந்த எலக்ட்ரான் வந்து திஸ் இஸ் அகெயின் ட்ரான்ஸ்ஃபரிங் டு அ T2g ஆர்பிட்டல். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் வந்து என்ன ஆகுது, T2g to T2gல வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எதில் இருக்குன்னா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் T2g to T2gல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போது T2g ஆர்பிட்டல் வந்து அன்சிமெட்ரியாக இருந்து இஜியில் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா இட் இஸ் அ வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் சொல்லுவோமா, வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன்ஸ். ஸோ வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன்னா என்ன, எல்லாமே வந்து சிமிலர் குரூப்ஸ் சிமிலர் எனர்ஜியில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும், ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்காங்க, நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் வாட்டர் Fe2 ப்ளஸ் தென் H2O. ஓகே, Fe2 ப்ளஸ் H2O வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு D6 சிஸ்டம் தான். பட் இங்கே வந்து என்ன ஆகும், வாட்டர் இஸ் அ நியூட்ரல் லிகண்ட். ஸோ வந்து இட் வில் எக்ஸிஸ்ட் இன் ஹை ஸ்பின் 1 2 3. ஸோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் 1 2 3 4 5 6. ஓகே, அகெயின் Fe3 ப்ளஸில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், திஸ் வில் பி D5 system high spin. D5 high system போது this will be 1 2 3 4 5 ஃபிஃப்த் எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே ஆகும்னா, ஸோ இந்த T2gயில் இருக்க இந்த எலக்ட்ரான் வந்து திஸ் வில் பி பேர் அப். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், T2g ஆர்பிட்டல்ஸ் கூட பேர் அப் ஆகலாம், ஆர் இது என்ன ஆகும் இஜி ஆர்பிட்டல்ஸில் கூட வந்து பேர் அப் ஆகும். ஸோ பேசிக்லி T2g to T2gக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள், ஆர் T2g to EGக்கும் என்னது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், தெரியும்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஃபாஸ்ட் இஃப் போத் தி மெட்டல்ஸ் ஆர் இன் லோ ஸ்பின். ஓகேவா, இஃப் போத் தி மெட்டல்ஸ் ஆர் இன் லோ ஸ்பின். ஓகே, both the metals are in low spin. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ஸாக இருந்தால் இட் வில் பி இன் லோ ஸ்பின். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். பைபீரிடைல் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ Fe2 ப்ளஸும் லோ ஸ்பின் தான், Fe3 ப்ளஸும் லோ ஸ்பின் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து is faster in metals will electron transfers will be fast
if both the metals are in low spin, that is nothing but T2G ல இருந்து T2G ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா என்ன ஆகும், லைக் உங்க ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், K2 is faster than second reaction. So rate of second reaction is faster than K11 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன இதில் இருக்குது, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. நோ. ஸோ K22 is faster than K11. So second reaction is faster than first reaction. Second reaction is faster than first reaction. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து தேர்ட் ரியாக்ஷன் கொபால்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொபால்ட்டில் வந்து அகைன் என்ன இருக்குன்னா, கொபால்ட்டில் வந்து அமோனியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ லிகேண்ட் நேச்சர் எப்படி இருக்கும்னா, H2O is a நியூட்ரல் லிகேண்ட் கம்பேர்ட் டு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் வந்து என்னென்னா, அமோனியா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் வாட்டர் தென் பைபிரிடைட். ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் உங்களோட பை அக்செப்டரோட ஆர்டர் எழுதிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் யர் பை அக்செப்டர் ஆர்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து கொபால்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கொபால்ட் வந்து 2+ல எக்ஸிஸ்ட் ஆகுது, அண்ட் தென் கொபால்ட் வில் பி கன்வெர்டட் டு கொபால்ட் 3+ஆக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ கொபால்ட் 2+னா என்ன, இட்ஸ் நத்திங் பட் யர் இட்ஸ் D7 சிஸ்டம். ஸோ D7 சிஸ்டம்னா 1 2 3 4 5. ஸோ ஆர்பிட்டல்ஸ் T2G அண்ட் EG ஆர்பிட்டல்ஸ் ட்ரா பண்ணியாச்சு, எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொபால்ட் வந்து 3+ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லோ ஸ்பின்னாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ கொபால்ட் வந்து 3+ல வந்து லோ ஸ்பின்னாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கொபால்ட் 3+னா என்ன, D6 சிஸ்டம். ஸோ D6 சிஸ்டம் வந்து லோ ஸ்பின்னாக இருந்தால் என்ன ஆகும், எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பேர்ட் அப் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே தான் பாசிபிள். ஸோ T2Gலேருந்து EGயில் மட்டும்தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிள். T2G to EGயில் தான் வந்து என்னது, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிள். நம்ம என்ன பார்த்தோம் இங்கே பாருங்க, ரேட் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஸ்லோவர் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் EG ஆர்பிட்டல்ஸ். ஸோ T2Gலேருந்து EGக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் என்ன ஆகும், திஸ் வில் பி தி ஸ்லோவஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, திஸ் வில் பி தி ஸ்லோவஸ்ட் ஒன். ஸோ ஆர்டர் வந்து பார்க்கலாமா. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ K11, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் K ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், this is for your second reaction bipyridine, this is for your first reaction, and this is for your third reaction. So self exchange வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுன்னா, T2G to T2J will be faster, then comes your T2G to T2G or T2G to EG. It's like 50-50 possibilities. And then this is your T2G to EG. So it's nothing but your K second reaction. Rate constant for second reaction is faster than first reaction. Then comes your third reaction. So option B. Option B ல தானே இருக்கு. Second reaction is faster than first reaction. Then your third reaction. So option B is the correct answer. ஓகேவா, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அவுட்டோஸ்பியர் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் வி ஆல்சோ நோ தட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் அவுட்டோஸ்பியர் மெக்கானிசம் வந்து 2 பாசிபிள் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2 ரியாக்ஷன்ஸ் கொடுத்து இங்கே வந்து வேறு மெட்டல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் ஃபுல்லாக செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் ஒரு கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் இருந்தால் அதோட ரேட் தான் வந்து என்ன இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்னோஸ்பியர் மெக்கானிசமில் ஒரு கொஷின் இருந்தது. Where is it? Okay, let's stop this video here because this is going to be a 3 hours video. So I'm breaking this in 3 parts. Part 1, part 2, part 3. So this is going to be a part 1 and part 2 and part 3 is also uploaded on the same day itself. So part 2 and part 3 கூட வந்து என்னது, நம்ம வந்து Thursday அதாவது 21st டிசம்பரே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, take some break. part 2 பாருங்க. part 2 will be again 1 hour video. Again ஒரு 4 or 5 questions வந்து சால்வ் பண்ணியிருப்போம். Then go to your part 3. Okay, if you have any doubts, please
டூ ரீச்சஸ். ஓகே, திஸ் இஸ் our வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து தனியாகவே வந்து டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஸோ அதோட லிங்க் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, யூ கேன் ஜாயின் ஹியர். லைக்லி யூ கேன் ரீச் இன் டெலிகிராம் ஆல்சோ. ஓகே, post your doubts, let me know where I can improve, because this is the first time நானும் வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஷுட் டூ, வாட் ஐ ஷுட் நாட் டூ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் சம்வன் who is seeing this videos, please let me know. Okay, at least comment or write a message to me. Okay, thank you.